100 Geoffrey Chaucer Biography. பகுதி 1. பிறப்பு மற்றும் சிறப்பு. Birth and Eminence. Text. Geoffrey Chaucer, born circa 1342-43, London, England, died October 25, 1400, London, was the outstanding English poet before William Shakespeare and the first finder of our language. விளக்கம். ஜெஃப்ரி சாசர் சுமார் 1342 அல்லது 43 இல் லண்டனில் பிறந்தார், இங்கிலாந்து. அவர் அக்டோபர் 25, 1400 இல் காலமானார். வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு முன்னால் வாழ்ந்த இங்கிலாந்தின் மிகச்சிறந்த கவிஞர் இவர்தான். இவரை நமது மொழியை கண்டெடுத்த முதல் நபர், தி ஃபர்ஸ்ட் ஃபைண்டர் ஆஃப் அவர் லாங்குவேஜ் என்று அழைக்கிறார்கள். அதாவது ஆங்கிலத்தை ஒரு முறையான இலக்கிய மொழியாக மாற்றிய முன்னோடி இவர். டெக்ஸ்ட். His masterpiece, The Canterbury Tales, ranks as one of the greatest poetic works in the English language. விளக்கம். இவருடைய மிகச்சிறந்த படைப்பு மாஸ்டர்பீஸ் தி கேண்டர்பரி டேல்ஸ். இது ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட கவிதைப் படைப்புகளிலேயே முதன்மையான இடத்தை பெற்றுள்ளது. பகுதி 2. அரசு பணி, பப்ளிக் லைஃப். Text. Chaucer also contributed importantly in the second half of the 14th century to the management of public affairs as a courtier, diplomat and civil servant. விளக்கம். 14ஆம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியில் சாசர் ஒரு அரசவை அதிகாரியாகவும் கோட்டியர், வெளிநாட்டு தூதுவராகவும், டிப்ளோமேட் மற்றும் ஒரு அரசு ஊழியராகவும் சிவில் சர்வன்ட் பணியாற்றி நாட்டு நிர்வாகத்தில் முக்கிய பங்காற்றினார். Text. In that career he was trusted and aided by 3 successive kings, Edward III, Richard II and Henry IV. But it is his avocation, the writing of poetry, for which he is remembered. விளக்கம். தனது அரசு பணியில் எட்வர்ட் III, ரிச்சர்ட் II, ஹென்றி IV என தொடர்ந்து 3 மன்னர்களிடம் மிக நம்பிக்கைக்குரிய அதிகாரியாக இருந்தார். ஆனால் அவர் செய்த அரசு வேலைகளை விட அவர் ஒரு பொழுதுபோக்காக அவோகேஷன் செய்த கவிதை எழுதுதல்தான் இன்றுவரை அவரை மக்கள் நினைவில் வைத்திருக்க காரணமாக உள்ளது. பகுதி 3. எழுத்து பண்புகள், characteristics of works. Text. Perhaps the chief characteristics of Chaucer's works are their variety in subject matter, genre, tone and style, yet his writings also consistently reflect an all-pervasive humor combined with serious and tolerant consideration of important philosophical questions. விளக்கம். சாசரின் எழுத்துக்களில் பலதரப்பட்ட விஷயங்கள், சப்ஜெக்ட் மேட்டர், வெவ்வேறு இலக்கிய வகைகள், ஜேன்ர மற்றும் தனித்துவமான நடைகள் இருக்கும். ஒரு மனிதன் எப்படி வாழ்வது என்ற சிக்கலான விஷயங்களை அவர் கையாண்டார். அவரது எழுத்துக்களில் எங்கும் நகைச்சுவை, ஹியூமர் நிறைந்திருக்கும். அதே சமயம் வாழ்க்கை குறித்த தீவிரமான தத்துவ கேள்விகளையும் அவர் நிதானமாக விவாதித்தார். பகுதி 4. முன்னோர்கள் மற்றும் இளமை காலம், forebears and early years. Text. Chaucer's forebears for at least 4 generations were middle-class English people. John Chaucer, his father, was an important London vintner and a deputy to the king's butler. விளக்கம். சாசரின் முன்னோர்கள் 4 தலைமுறைகளாக நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். அவரது தந்தை ஜான் சாசர் ஒரு முக்கியமான மது வியாபாரி, விண்ட்னர். மன்னரின் மது விநியோகப் பிரிவில் உயர் பதவியில் இருந்தவர். Text. The name Chaucer is derived from the French word chaussier, meaning a maker of footwear. The family's financial success derived from wine and leather. விளக்கம். சாசர் என்ற பெயர் சாசியர் என்ற பிரெஞ்சு வார்த்தையில் இருந்து வந்தது. இதற்கு காலணி தயாரிப்பவர், மேக்கர் ஆஃப் ஃபுட்வேர் என்று பொருள். மது மற்றும் தோல் வியாபாரத்தின் மூலமே இவர்கள் குடும்பம் பொருளாதார ரீதியாக முன்னேறியது. Text. No information exists concerning his early education, although doubtless he would have been as fluent in French as in the Middle English of his time. He also became competent in Latin and Italian. விளக்கம். சாசரின் ஆரம்ப கல்வி பற்றி தகவல்கள் இல்லை. ஆனால் அவர் தனது காலத்து ஆங்கிலத்திலும் மிடில் இங்கிலீஷ், பிரெஞ்சு மொழியிலும் மிக சரளமாக பேசும் திறன் பெற்றிருந்தார். மேலும் லத்தீன் மற்றும் இத்தாலிய மொழிகளிலும் அவர் புலமை பெற்றிருந்தார். பகுதி 5. சிறைப்பிடிப்பு மற்றும் போர், military and ransom. Text. By 1359, Chaucer was a member of Edward III's army in France and was captured during the unsuccessful siege of Reims. The king contributed to his ransom. விளக்கம். 1359 இல் போர் வீரராகச் சென்ற சாசர் பிரான்சில் உள்ள ரீம்ஸ் என்ற இடத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டார். அவரை விடுவிக்க மன்னர் எட்வர்ட் III சொந்தமாக பணம் ரான்சம் கொடுத்து உதவினார். பகுதி 6. திருமணமும் முதல் காவியமும், மேரேஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் போயம். Text. By 1366, Chaucer had married, probably Philippa Pan. Philippa Chaucer received an annuity. விளக்கம். 1366 இல் பிலிப்பா என்பவரை மணந்தார். அவரும் அரசவையில் பணியில் இருந்ததால் இவர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை அன்யூட்டி கிடைத்தது. Text. Book of the Duchess is an elegy for Blanche, Duchess of Lancaster, John of Gaunt's first wife, who died of plague in September 1369. விளக்கம்.
சாசரின் முதல் முக்கிய கவிதை புக் ஆஃப் த டச்சஸ். இது ஒரு எலஜி இரங்கற்பா. சாசரின் நண்பர் ஜான் ஆஃப் காண்ட். ஜான் ஆஃப் காண்ட் என்பவரின் முதல் மனைவி பிளான்ச் பிளேக் பிளேக் நோயால் இறந்தபோது அவருக்காக எழுதப்பட்ட உருக்கமான கவிதை இது. பகுதி 7. இத்தாலிய பயணம் மற்றும் தாக்கம். டிப்ளோமேட் அண்ட் இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ். Text. During the decade of the 1370s, Chaucer was at various times on diplomatic missions. The great literary event for him was that he encountered the work of Dante, Petrarch, and Boccaccio. விளக்கம்: 1370களில் சாசர் தூதுவராக இத்தாலி போன்ற நாடுகளுக்குச் சென்றார். அங்குதான் அவர் உலகப்புகழ் பெற்ற கவிஞர்களான டாண்டே, பெட்ரார்க் மற்றும் பொக்காசியோ ஆகியோரின் படைப்புகளை சந்தித்தார். இது அவரது எழுத்து நடையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பகுதி 8. தத்துவமும் முதிர்ச்சியும். Boethius and Troilus and Chrysede. Text. The Consolation of Philosophy, written by Boethius, had a deep and lasting effect upon Chaucer's thought and art. விளக்கம்: ரோமானிய தத்துவஞானி போதியஸ் எழுதிய புத்தகம் சாசரின் சிந்தனையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. இதன் விளைவாகத்தான் அவர் தனது மிக நீண்ட காவியமான ட்ராய்லஸ் அண்ட் கிரைசீட் மை எழுதினார். இது ஒரு சோகமான காதல் கதையை தத்துவார்த்தமாக விளக்குகிறது. பகுதி 9. இறுதிப் படைப்புகள். The Legend of Good Women and Canterbury Tales. Text. The Legend of Good Women shows Chaucer structuring a long poem as a collection of stories within a framework. This failure must have contributed to his brilliant choice of a pilgrimage as the framing device for the Canterbury Tales.